ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மள் வைத்த தமது அன்பை வழங்க பண்ணார். உங்களை நேசிக்கலைன்னு நீங்கள் எப்போ முடிவு பண்ணுவாங்கன்னா, ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில் தோற்று போனப்ப, மனிதர்கள் கைவிட்டப்ப, தனக்கு காரியங்கள் சாதகமாக இல்லாதப்போ தான் ஒரு மனுஷன் யோசிப்பான், கடவுள் நம்மளை நேசிக்கலை போல், நம்மளை கைவிட்டுட்டார் போல், கடவுளுக்கு கண்ணே இல்லை போல் அப்படின்னு நீங்கள் யோசிப்பாங்க. அது உங்களுடைய அறியாமை தெய்வ பிள்ளைகளே. நீங்கள் பிறவாதற்கு முன்பே, நீங்கள் இப்போ தான் பிறந்தீங்க, ஒரு 50 வருஷம், ஒரு 60 வருஷத்துக்கு, 40 வருஷம், 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் பிறக்காததுக்கு முன்னாடி 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உங்கள் பாவங்களுக்காக, உங்கள் அக்கிரமங்களுக்காக, உங்கள் மீறுதலுக்காக இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து உங்களுக்கான எல்லா தண்டனையும் தன்மையிலே ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே பாடுபட்டு மரித்து உங்கள் மேல் இருக்கிற அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். உங்களை நேசிக்கிறார். இன்னைக்கு உலகம் சொல்லுது, நல்லவனைத்தான் கடவுள் நேசிக்கிறாரு. நீ கடவுளுக்கு அதை செஞ்சுருக்கணும், இதை செஞ்சுருக்கணும், அப்படி இருந்து இப்படி இருந்தால் தான் கடவுள் உன்னை நேசிப்பாருன்னு. இல்லைங்க, கடவுளை பற்றி சொல்லும்போது, உண்மையான தெய்வம் இயேசுவை பற்றி சொல்லும்போது, நீங்கள் பாவிகளாக இருக்கையில் உங்களுக்காக சிலுவையை தூக்கினவர், உங்களை உருவாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. காரணம், அவர் உங்கள் மீது வைத்த அந்த அளவில்லாத எல்லையற்ற அன்பினாலே சிலுவை எடுத்திருக்கிறார். உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் பாவி, நீங்கள் துரோகின்னு தெரிஞ்சு, நீங்கள் அவரை எதிர்த்து நிற்பீங்கன்னு தெரிஞ்சு, உங்களுக்காக இந்த பூமியிலே உங்களுக்காக வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுடைய எல்லா பாவத்துக்கான தண்டனை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி உங்கள் பாவத்துக்கான தண்டனையை தன் மேலே ஏற்றுக்கொண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்ட அந்த அன்பின் தெய்வத்தை நீங்கள் இன்று உணர்ந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு அந்த அன்பின் தெய்வத்தை நோக்கி பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தது போல இன்னைக்கு அவரை நோக்கி பார்க்கிற நீங்கள் பிரகாசம் அடையும்படி அவருடைய அன்பின் ஆசீர்வாதங்களை உங்களை மூடிக்கொள்கிறதா இருக்கிறது. சிலுவையை நோக்கி பாருங்க, படைச்சுக்கோங்க. சிலுவை, தேவன் உங்களை நேசிக்கிறாருன்னு தன்னை வெளிப்படுத்தின இடம் சிலுவை. அவர் பரிசுத்தராக உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தலைங்க. ஏன்னா அவர் சேரக்கூடாத ஒளியில், ஒருத்தர் பார்க்க முடியாத ஒளியில் இருக்கிற தேவன். ஆனால் உங்களை நேசித்ததுனால தான், உங்கள் மேலே வச்ச அன்பினால தான் இந்த பூமியில் நீங்கள் நல்லா வாழணுங்கிறதுக்காண்டி, இந்த பூமியில் நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி, இந்த பூமியில் நீங்கள் நீடித்த நாட்களாக வாழ்ந்திருக்கணுங்கிறதுக்காண்டி, இந்த பூமியில் நல்ல ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு நீங்கள் பலத்தோடு வாழணுங்கிறதுக்காண்டி இயேசு கிறிஸ்து உங்கள் மீது வைத்த அன்பினாலே கல்வாரி சிலுவையிலே 6 மணி நேரம் நிர்வாணமாக நின்று 5480 காயங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக இரத்தத்தை சிந்தி மரித்து 3 நாளில் உயிரோடு எழுந்திருக்கிறார். உங்களுக்காக, உங்கள் மேலே வச்சிருந்த அன்பிற்காக எதையும் செய்வேன்னு சொல்லி இந்த மனிதனா பூமியில் வந்து பிறந்த அந்த அன்பிரை பாருங்கள். இயேசு உங்கள் மேலே வச்சிருந்த அன்புனால சிலுவையில் 6 மணி நேரம் நிர்வாணமாக நின்னாரு, ஒட்டு துணி இல்லாமல் நின்னாரு. அந்த அன்பை நினைச்சு பாருங்க, நல்லா இருப்பீங்க, வாழ்ந்திருப்பீங்க. யார் உங்களுக்கு குழி தோண்டினாலும், யார் உங்களை பகைச்சாலும், யார் உங்களை கைவிட்டாலும், யார் உங்களை விரட்டி அடித்தாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த அன்பின் தேவன், அண்ட சராசரங்களை படைத்து பராமரிக்கிற அந்த அகில உலகத்தின் தேவன் இயேசு கிறிஸ்து உங்கள் மீது அன்பாக இருக்கிறத அந்த சிலுவையை நோக்கி பார்த்தீங்கன்னா, அந்த அன்பு உங்களை இந்த பூமியில் எல்லாவற்றிலும் வெற்றி பெற செய்து உங்களை உயர்த்துகிறதா இருக்கிறது.